ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமः. இந்திரன் படாத பாடுபட்டு கடைசியில வழியா பூலோகத்துக்கு குரு சொன்ன பிரகாரமே வந்து அங்க எல்லா ஊர்லயும் தரிசனம் பண்ணி எல்லா புண்ணிய நதிகள்லயும் நீராடி கடைசியில அப்படி தெற்க பார்த்து தென்னாட்டை நோக்கி வரான். தென்னாடுடைய சிவனைய போற்றி அப்படின்ற மாதிரி அவன் முதல்ல தென்னாட்டுக்கு வரான். வந்து அந்த கடம்ப வனத்துக்கிட்ட வந்த உடனே அவனுடைய பாபம் எல்லாம் தீர்ந்து போயிடுது, அவனுடைய வினை பயன்கள்லாம் போயிடுது. துரத்தின் வந்து எல்லாம் அந்த வினைகள் எல்லாமே அவனை விட்டுடுறது, பிரம்மாத்தி தோஷம் கூட அவனை விட்டுடுறதுன்றது தெரியுது அவனுக்கு. அப்பா அப்படின்னு ஒரு நம்மளே ஹேட் அ சை ஆஃப் ரிலீஃப்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி நமக்கே சில சமயம் அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சதுப்பா, இனிமே ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒண்ணு அடுத்தது நிற்கும், வாசல்ல காத்துன்னு இருக்கும். பட் இங்க அவனுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னா இங்க ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவை கேட்கிறான். குரு சொல்ற ஆளெல்லாம் தேடிப்பாரு, இங்கதான் விசேஷம் இருந்தாதான் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயமாக அவனுடைய பாபங்கள்லாம் இங்க தீர்ந்து போயிட்டுன்னு உள்ள போய் பாருன்னு சொல்லி அவர் தேவலோகத்துக்கு கிளம்பி போயிடுவார். குரு வழியதான் காட்டுவார், விஷத்தி காமிச்சுட்டு போயிட்டார் அவர் பாட்டு. இவன் ஆளெல்லாம் வச்சு தேடி பார்த்தா அங்க ஒரு குளம் கிடைச்சது. குளத்து பக்கத்துல கதம்ப மரம் இருந்தது. அங்க கீழே சிவலிங்கமா சுவாமி காட்சி கொடுத்தார். உடனே ஜோதி ஸ்வரூபமா இருந்தார், மனப்படப்பட மின்னி அவரை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே மனசு அப்படியே இறங்கி விட்டு அப்படி ஆளெல்லாம் போய் தேவலோகத்துல இருந்து அப்பா நீங்க எல்லாம் போயிட்டு நம்ம உலகத்தில இருந்து போய் எடுத்து இதெல்லாம் பூஜைக்கு வேண்டிய சாமான்கள்லாம் கொண்டு வாங்க அப்படின்னா அவன் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா. அப்படின்னு பார்த்தான், அர்ச்சனைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையும் அவ எடுத்துன்னு வந்தா. எல்லாத்தையும் வச்சுட்டு பழங்கள்ல இருந்து அபிஷேக சாமான்கள்ல இருந்து பூஜைக்குரிய சாமான்கள்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சாச்சு அப்படின்றதே நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு என்னென்னலாம் பூஜை பண்ணணும், எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன வழி சொல்லிருக்கோ, குரு எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி இந்த நானும் அந்த பொச்சாமரை படத்துல குடிச்சுட்டு அங்கிருந்து மலர்கள் எல்லாம் பறித்து எடுத்துக்கொண்டு கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டு உடம்பெல்லாம் திருநீர் அணிந்துண்டு அப்படியே ஒரு அருள் வடிவாக தோன்றக்கூடிய சிவனை வழிபடுவதற்கு சிவஸ்வரூபமாவே இவனும் வரான். அந்த சிவன் எப்படி இருக்காருன்னா ஆடுன்ற பாம்பை அணிந்து கொண்டிருக்கிறவா இருக்கார். அந்த பைநாகப்பாம்பு, நாகப்பாம்புக்கு பையில விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. தேளுக்கு கொடுக்கல விஷம், நாகத்துக்கு பல்லுல விஷம், கொடியவர்களுக்கு உடம்பு பூரா, தீயவர்களுக்கு உடம்பு பூரா விஷம். ஆமா சர்வாங்கே அப்படின்னு அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்படி எல்லா உயிர்களுக்கும் பதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வேத முறைப்படி எப்படி வழிபடணும்னு சொல்லிருக்கோ அந்த மாதிரி அவன் வழிபட்டான். மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படியே மூழ்கினான். அவன் எப்படி வணங்கினான்றத நம்ம பார்த்தோம். இந்த தேவர்களுடைய தலைவனான இந்திரன் பூமியில சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணான். இதுல 2 விதமான நமஸ்காரம் சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம், பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பத்தி கொஞ்சம் ஏதாவது விளக்கமா சொல்ல முடியுமோ? எனக்கு அது ரொம்ப தெரியல. ஆக்சுவலி அஷ்டாங்கம்ங்கிறது 8 அங்கங்கள் பூமியில் படுற மாதிரியும், பஞ்சாங்கம்ங்கிறது காலம் அடக்கிண்டு இது பண்ணுறதுனால மார்பு கீழே படக்கூடாது பெண்களுக்குங்கிறத வச்சுண்டு பஞ்சாங்கம்னு சொல்கிறா. அதனால ஆமா அப்படிதான் இருக்கணும் இல்லையா? கண்ணு மூக்கு வாய் காது நாக்கு, கண்ணு மூக்கு வாய், அப்புறம் கை காலு, அதுக்கப்புறம் காதா, மொத்தம் 5 பஞ்சாங்கம்ங்கிறது. காலை முட்டி மடிக்கன்னு தானே நமஸ்காரம் பண்றா. ஆண்களுக்குன்னு வரும்போது 2 காலு 2 கை, அப்புறம் கண்ணு மூக்கு வாய் காது. இல்ல அப்படி பிரிக்கிறேன். ஐ திங்க் 2 காலு 2 முட்டி 2 கை, மார்பு தாடை தாடை படணும், அந்த சின், இவ்வளவுதான் 8. ஆமா. அதாவது என்னன்னா இன்னொன்னு கூட சொல்லுவா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல
எழுதும் போதும் சரி, கீழே வந்து நமஸ்காரம் பண்ணும் போது அவ என்ன சொல்லுவான்னாக்க, தண்டன் சமர்ப்பித்து விஜாபனம் அப்படின்னு சொல்லுவான். குரு போய் ஏதோ கேட்கணும்னா தண்டன் சமர்ப்பித்து, அதாவது ஒரு குச்சி கீழே வந்து எப்படி நெடுஞ்சான்கடையா விழுந்திருக்கோமோ அப்படி கீழே வந்து அவர்கிட்ட சரணாகதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு விஜாபனம், குருவே எனக்கு இப்படி ஒரு இது இருக்கு, அந்த சந்தேகத்தை தெளிவு பண்ணணும்னு, நீங்க இப்படி எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இது 18 தடவை ராமானுஜர் வந்து திருக்கோஷ்டி நம்பியை பாக்குறதுக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து போனாரா திருக்கோஷ்டியூருக்கு. 18 தடவையும் நல்ல வந்து ஆத்து மணல்ல நின்றுட்டு இருப்பாராம். குரு வந்து உள்ளே வரமாட்டாராம், அங்க வெளியிலேயே வரமாட்டாராம், அதுல இருந்து அவருடைய ஆசிரமத்துக்குள்ள இருந்து வரமாட்டாராம். இவர் 18 முறையும் போயிட்டு திரும்பி வந்து வந்துருவார். ஒரு தடவை அடியார் கூறத்தாழ்வார கூடவே போவாராம். அவ்வளவு பக்தி குரு பேர்ல. இந்த 18வது முறை போன போது என்ன பண்ணா, இவராலேயே தாங்க முடியல சிஷ்யனால. அதனால ராமானுஜருக்கு தன் மேல போட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்து முன்னாடி நிறுத்தி கீழே விரிச்சு அது மேல நெல்லுங்கோ அப்படின்னாராம் குரு. ஏன்னா அவருடைய பாதக மலங்கள் வந்து வெயில்ல அந்த மணல் சூட்ல வந்து கஷ்டப்படுமேன்னு அவர் சொல்லிட்டாராம். குரு கிட்ட போகும்போது கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்கப்படாதப்பா, நம்ம உடம்ப வருத்தி தான் போய் கேட்கணும். தற்சித்தி படிபாத்தேன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு கரெக்டா ராமானுஜர் நடந்து காமிச்சார். 18வது முறை வந்துட்டார். இவனுடைய சிஷ்யனே இப்படி இருக்கானே, இவன் இதை விட மேன்மையானவதான் இப்ப வந்து திருக்கோஷம் நம்பி வெளியில வந்து விட்டாராம். அப்படின்னா உபதேசம் பண்ணார். அஷ்டாட்சரத்தை மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இதை நீ வேற யாருக்கா சொன்னேன் நீ நரகத்துக்கு போயிடுவேனாராம். இவர் என்ன பண்ணாருன்னா வெளியில வந்தார். பக்கத்துல திருக்கோஷ்டியூர்ல பெருமாள் கோவில், நேரம் கோபுரத்து மேல ஏறினார். ஊர் ஜனங்கள் எல்லாம் வாங்குவோன்னார். எல்லாருக்கும் நீங்க எல்லாம் நரகத்துக்கு போகாத சொர்க்கத்துக்கு போறதுக்கு மோட்சம் அடையறதுக்கு உண்டான வழியை நான் சொல்றேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் கேட்டு உச்சாடனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் அப்படின்பா. உடனே இதை கேட்டு திருக்கோஷ்டி நம்பியும் வந்தார். வந்து உனக்கு நான் என்ன சொன்னேன் உபதேசம் பண்ணும்போது, வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆகணும், நீ நரகத்துக்குன்னா போவேன்னு. இல்ல இப்ப வந்து நீங்க சொல்லிய நரகத்துக்கு போவேன்னு. அது உண்மையாதான் இந்த மந்திரம் சொல்றவாளுக்கு சொர்க்கம்னு சொன்னேன், அதுவும் உண்மையாதான் இருக்கும். நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனான்னா இத்தனை 1000 ஜனங்களும் சொர்க்கத்துக்கு போவாள் இல்லையோ, அதுதான் எனக்கு பிரீத்தி அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருக்கோஷ்டி நம்பியே இவருடைய இதுல அப்படியே மகிழ்ந்து போய் மெய்மருந்து சாட்டாங்கமா காலிலே விழுந்து அவருக்கு சிஷ்யர் ஆயிட்டாருன்னு ஒரு கதை உண்டு. எவ்வளவு தூரம் கரெக்ட்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா வைஷ்ணவா யாராவது இருந்தா இதை வந்து கேட்டு அவ வந்து நமக்கு சொன்னான்னு இருக்கும். இது கேள்விப்பட்ட கதை தான் இது. அப்படி 18 முறை போய் குரு சொல்றபடி கேட்டு குரு கிட்ட இருந்து உபதேசம் ஆயிட்டு இந்த அஷ்டாத்திர மந்திரத்தை வந்து அதுக்கப்புறம் மற்றவாழ்க்கெல்லாம் சொல்லி இப்படி சொல்ல, அது தண்டன் சமர்ப்பித்துக்கு வந்து நம்ம என்னன்னா அப்படியே நெடுஞ்ச ஆண்டுகளையா கீழே வந்து நமஸ்காரம் பண்ணார். அதுக்கு வந்து இந்த தண்டத்தை கூட சன்னியாசிகள் தண்டம் வச்சுட்டு இருப்பா. அதுல வந்து ஏகதண்டி திருதண்டி அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஏகதண்டிங்கிறது நம்ம இதுல அத்வைத்த வழியில வரவா எல்லாரும் வந்து ஒரு கம்பு தான் வச்சிருப்பார்ல கையில. அதே வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 குச்சி இருக்கும், அதை சுத்தி கட்டி இருக்கும். அதுல அவ திருதண்டி ஒரு ஜீயர் சுவாமிகள் கூட திருதண்டி ஜீயர் சுவாமிகள்னு பேரு. திருதண்டி நாராயண ஜீயர்னு அவருக்கு பேரு. அவர் நிறைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கங்க மாசா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணத்துக்கு அவர் வந்து ஏற்பாடு பண்ணுவார் திருதண்டி. இங்க இவனை என்ன பண்ணா அப்படின்னா அப்படி ஒரு சுவாமி அப்படி நெடுஞ்சாக்கடையா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அப்படி நமஸ்காரம் பண்ணி எழுந்து ரொம்ப ஆச்சரியமான அந்த சுவாமியை பார்த்து அப்படி மகிழ்ந்து போய் நிக்கிறான். அப்ப வந்து அந்த அன்பு மேலிட அப்படி கைய தலைக்கு மேல கை கூப்பி வணங்கினானாம். எப்படி வணங்கியிருப்பான் அப்படின்னாக்க அதுக்கு திருவருட்பால ராமலிங்க சுவாமிகள் வந்து ஒரு இது சொல்றார். அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கிறார். என்ன ஸ்தோத்திரம் பண்றார்? எந்தையே அப்படிங்கிறார். எந்தையன்னு எனக்கு தந்தையாக விளங்கக்கூடியவரே, தில்லை எம் இறையே. தில்லையில சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானே, இறையே இறைவனே, குகம் தந்தையே. குகன்னா சுப்பிரமணிய சுவாமி, சுப்பிரமணிய சுவாமிக்கு தந்தையாக இருக்கக்கூடியவரே, ஒற்றி தன் அமுதே, திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய மிகவும் குளிர்ச்சி பொருந்திய அமுதம் போல் இருக்கக்கூடியவனே, எந்த முந்தை ஏழ்பவ மூடம் மயக்கம் அற. என்னோட முன்னாடி செய்த எத்தனையோ பிறவியில அங்கு செஞ்ச பாபங்கள் தீவினைகள் எல்லாம் இருக்க, அது எல்லாத்துலயும்
சிந்தை ஏதம் திருத்த அருள்வாயே. அதனால் இந்த பிறவியினால உண்டான என்னுடைய அறியாமை, மயக்கம் இதெல்லாம் போகும்படியாகவும் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கல்மஷங்கள் நீங்குவதற்காகவும் நான் குற்றமற்றவனாக இருப்பதற்காகவும் உன்னுடைய அருளை நான் வேண்டுகின்றேன். நீ தான்ப்பா எனக்கு அருள் பண்ணணும்னு ராமலிங்க சுவாமிகள் சொல்றார். அவர் நிறைய முருகன் மேலேயும் நிறைய பண்ணிருக்கார், சிவன் மேலேயும் நிறைய பண்ணிருக்கார். இதுதான் அவருடைய ஒரு பக்தியினுடைய இது. அவர் கடைசியில ஜோதி சுரூபமா சிவனையே கலந்துட்டாருன்னு சொல்லுவார். அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள் வடலூர்ல அவர் ஜோதி சுரூபமா அவர் முதல்ல ரூம்குள்ள போயிட்டார், கதவை சாத்தின்றார், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வெளியில வரலையான்னு திறந்து பார்த்தா அவரை காணும், ஜோதியா கலந்து விட்டார். அதனாலதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு அவருடைய ஒரு வாக்கியம் கூட எல்லாரும் சொல்லுவா பூஜையில எல்லாத்தையும். அவருடைய அடியார்கள்லாம் அதான் சொல்லக்கூடியது. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய கஷ்டமான வார்த்தைகள்ன்றது பார்த்தோம். பார் ஆறான நிலத்திலே விழுந்து, அஷ்டாங்கம்னு உடல் இருக்கக்கூடிய 8 அங்கங்களும், பஞ்சாங்கம்னு 5 அங்கங்களும் தரையில் படும்படியாக விழுந்து நமஸ்காரம் பண்ண வணங்கினான். கம்பித்து அப்படின்னு சொன்னா நடுங்கி, கம்பமான அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, உடம்பெல்லாம் நடுங்கி, உடல் தான் நடுங்கி வேர்த்து கொட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. திடீர்னு ஏதோ ஒரு பரீட்சைக்கு போறோம், வைவாக்கு போக வேண்டியிருக்கு, அங்க போனா யாரோ ஒருத்தர் கேட்க போறான்னு பார்த்தா 5 பேர் உட்கார்ந்து இருக்கா கேள்வி கேட்கறதுக்கு. அச்சோ, இந்த 5 பேர் யார் யார் எப்படி கேள்வி எல்லாம் கேட்பானோ தெரியலையே, நாம எப்படி பதில் சொல்வேனோ தெரியலையே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வைபாக் போனார், பெரிய போஸ்ட். அந்த காலத்துல, அதாவது அந்த காலத்துல ஒரு 50 வருஷம் முன்னாடின்னு வச்சுப்போமே, 50 கூட இல்ல, 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவர் போனார். வைபாக் கூப்பிட்டா அவருக்கு இஷ்டமே இல்லை. என்னத்துக்கு இந்த உத்தியோகம் எல்லாம் வேண்டாம் நமக்கு, இதுல இந்த பர்டிகுலர் இதுக்கு பொசிஷனுக்கு போனோம்னா நமக்கு நிறைய தவறெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், இல்ல சில பேர் பண்ற தப்பெல்லாம் கண்ண மூடின்னு இருக்க வேண்டியிருக்கும். அதனால என்ன பண்ணா, இஷ்டத்துக்கு வாயில வந்தபடிலாம் பதில் சொல்லிட்டாராம். என்ன ஆனாலும் ஆயிட்டு போட்டோம், நமக்கு வேண்டாம், பரீட்சையில பாஸ் பண்ணிட்டோம், வைவால டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போட்டுமேன்னு. அவ எல்லாம் பார்த்தாலாம். இவர் நான் கேன் ஐ கோ அப்படின்னு கேட்டாராம். 1 minute அப்படின்னாராம் அந்த சீஃப் பார்க்கர். யூ ஆர் செலக்டட்னாராம். எப்படி, வாட் இஸ் த பேசிஸ் அப்படின்னு கேட்டோம். உன்னோட தைரியத்தை நாங்க பார்த்தோம், ஏன்னா நாங்க 5 பேரும் இவங்களை போட்டு கர்ணாம கேள்வி கேட்டா நீ அதுக்கு ஏத்த மாதிரி துளி கூட பயப்படாத தைரியம், ரொம்ப தைரியமா ரொம்ப அமக்கடமா பதில் தான் சொல்லிட்டேன். சோ யூ ஆர் செலக்டட், யூ ஆர் ஃபிட் ஃபார் தட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு இதை கொடுத்து அனுப்பிச்சிட்டாலாம், சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாலாம். அவர் இப்பதான் சமீபத்து தான் அவர் காலம் பண்ணார். அவர் he was the first DGP of தமிழ்நாடு. he was the first DGP of தமிழ்நாடு. அது மாதிரி தைரியத்துக்காக இப்படிப்பட்ட தைரியசாலியாதான் அந்த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். இவன் எப்படி வணங்குறான் இந்திரன், அவன் ஏதோ தோத்திரம் பண்ணி வணங்கினா அவனோட பாபம் தான் போயிடுச்சுன்னா ஒரு நன்றிக்காக என்ன சொல்லணும், உடனே பகவானுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆராதனை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை எப்படி பண்றான் அப்படின்னு, அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நாக கங்கனா போற்றி, மூல காரணா போற்றி, நெற்றி செங்கனா போற்றி, ஆதி சிவ பரஞ்சுடரே போற்றி, எங்கநாயகனே போற்றி, ஈலா முதலே போற்றி. இது ஒரு பாடல், 429வது பாடல். இந்த படலத்துல 87வது பாடலா இருக்குது. இதே அந்த நம்பர்னு சொல்றோம்னா இதை ஃபாலோ பண்றா யாராவது தேடி அந்த பாட்டில் என்ன மிஸ் பண்ணிட்டான்னா என்ன பாட்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்காக இந்த நம்பரையும் நம்ம சொல்றோம். அங்கனா போற்றி, அங்கண்ணா, அம்மன அழகான, கயல் கண்ணி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அம்னு அழகான, கயல் மீன் போன்ற, கண்ணி கண்களை உடையவள், கயல் கண்ணி. அக்ஷி கண்களை உடையவள் அப்படின்னு அக்ஷி, மீன அக்ஷி, மீனை போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி. அது தமிழ்ல கயற்கண்ணி. கயற்கண்ணின்னு அழகான கண்களை உடைய கண்ணி மீனாட்சி. இங்க கண, அழகான, கண்ணை உடையவன் கண்ணன். கணா அப்படின்றதுக்கு அந்த இன்னு லோகம். அங்கனா அழகான கண்களை உடையவனே போற்றி, உனக்கு நமஸ்காரம், நீ வாழ்க. நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, சிவபுராணத்துல ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, நெய்யத்தே நின்ற நிமல அடி போற்றின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்க நம்ம பரஞ்சோதி முனிவரும் இந்திரன்
போற்றி வழிபட்டதன் மூலமாக நமக்கு சில நாமாவளிகள் எல்லாம் கொடுக்கறது. ஏதாவது உட்கார்ந்து சுவாமியை பத்தி சொல்லணும்னாக்க இந்த 3-4 பாடல்கள் சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா கூட அவனை தோத்திரம் பண்ணதாகும் இல்லையா? தோத்திரம் செய்து தொழுதும் இன்போலும் என் தோற்றம் ஒரு மாற்றிருப்போதும் மனதில் வையாதவர் கோத்திரம் கல்வி குணம் கொண்டு நாளும் குடில்கள் தரும் பலிக்குழாயிருப்பர் பாரங்கு மேம்பர்பட்டர். என்னன்னா ஸ்தோத்திரம் பண்ணி தொழுது அவனை தினம் வணங்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் போய் கடைசியில பாத்திரத்தை வீடு வீடா பிச்சை எடுக்கிற நிலைக்கு தான் நம்ம வந்துடுவோம். நன்றியோட பகவானை தொழணும் அப்படின்னு. பகவான் உலகத்துக்கெல்லாம் அவன் தானே தலைவனா இருக்கான் இல்லையா? அவன் ஏக்கன் அநேகன் நம்ம சொன்ன போன இதுல அதுல ஒரு சின்ன தவறு ஆயப்படுத்த. என்னன்னா ஏக்கன்னா ஒருவன், அவன் ஒருவனே. அநேகன்னா ஒருவன் அல்ல, மிச்சம் எல்லாமுமே அவனேதான். ஒருத்தனாம இருக்கான், எல்லாமும் அவனேதான் இருக்கான். அது சொல்லும் போது அநேகங்கிறத நம்ம சரியா டச் பண்ணி சொல்ல. ஏன்னா அநேகன்றதுக்கு நம்ம அத்வைத்தன் மாதிரி எடுத்துட்டோம். அத்வைத்தம் ஏக்கமேவ துவிதீயம் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஏக்கனுக்கு தான் வரும். அநேகன்னா எல்லாமாகவும் அவனே இருக்கக்கூடியவன், ஒன்றாகவும் இருக்கக்கூடியவன், பலவாகவும் அவனே தான் இருக்கான். அதுதான் அபிராமி பெற்றோர் பாட்டோட சொல்லுவார். ஒன்றாயிரண்டி பலவாய் விருந்தி உலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பான். ஒன்றாக அப்படியேதான். இப்ப உலகம் முழுக்க விரிந்ததாகவும் அப்படிதான். ஒரு மலர் அப்படி முட்டா இருக்கு, அது முட்டு விரியற மாதிரி ஒன்றாயிருந்து பலவாகவும் அவளே மலர்ந்து இவ்வுலகெங்குமா, இந்த உலகம் முழுக்க எங்கெங்க என்னென்ன பாக்குறோமோ எல்லாமே அவளாக இருந்து அனைத்தையும் நீங்கி நிற்பா. அது உள்ள இல்லாத வெளியிலயும் அவ இருப்பா, உள்ளும் புறமா வெளியிலயும் உள்ளேயும் அவ இருப்பா அப்படின்ற அந்த பாடல்லையும் இருக்கு. அதனால அநேகங்கிறதுக்கு பலவாக அப்படின்னு தான் அர்த்தம். அது அந்த தவறை திருப்திக்கிறோம் நம்ம. இதுல அங்கனா போற்றி, அழகிய கண்களை உடையவனே போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, ஆரணான வேதங்களை எல்லாம் தந்தவனே போற்றி. அவனேதான் வேதம். அவன் அடியாருக்கு தன்னை தந்து விட்டான். அப்ப மறையாகிய அவனை மறை பொருளாக வைத்து போற்றக்கூடிய வேதங்களை எல்லாம் தந்தவன். எப்பேற்பட்ட வேதங்கள்னு உண்மையான வேதங்கள். அவன் உண்மை, பரம்பொருள், உண்மை பொருள், மெய்ப்பொருள். அதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னார் இல்லையா? எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது மெய் அப்படின்னா அது உண்மையான வாய்மையான அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா. அது உண்மைக்கும் வாய்மைக்கும் வித்தியாசத்தை சொல்லுவா. உண்மை வாய்மைன்னு அடிச்சு சொல்லலாம், இதுதான் அப்படின்ற மாதிரி. உண்மையை கூட நெகேட் பண்ண முடியும் போல தெரியுது. எழுத்தம் அனுத்தம் அப்படிங்கிற மாதிரி அது எத்தனையோ ஒரே இது பல வார்த்தைகள் இருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இங்க உண்மையான வேதங்கள்னு என்ன அர்த்தம்னா அது என்னைக்கும் ஒரே மாதிரி அழியாம அன்னிலேருந்து இனி வரைக்கும் மாறுபாடு இல்லாத அந்த வேதம் வந்துட்டு இருக்கு, வழி வழியா வந்துட்டு இருக்கு. அந்த வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரமனுடைய குணாதிசயங்களும் அருளும் அப்படியே மாறாமல் உண்மையாக அப்படியே இருக்கு. வேதத்துல அவனை பத்தி எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே அவனும் இருக்கிறான் அப்படின்ற அந்த உண்மையான வேதங்களை அருளியவனே போற்றி. அதுக்கு அடுத்தது என்னன்னா நாக கங்கணா போற்றி. நாக கங்கண நடராஜ மனோகரி அப்படின்னு ஒரு பாட்டுல வரும் இல்ல? நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி லலிதாம்பிகையே. இது எல்லாரும் அகத்தியர் பாடல்னு சில பேர் சொல்லுவா. இல்ல அகத்தியர் இருந்த காலத்துல இருந்த அந்த மொழிக்கும் இந்த பாடல்ல யூஸ் பண்ற ஒரு தமிழ் நடைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால சமீப காலத்துல யாரோ ரொம்ப பெரிய சிறந்த ஒரு பக்தர் எழுதினதாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றா. இருந்தாலும் ஒரு நல்ல அருமையான பாடல். அது எத்தனையோ லட்சம் பேருடைய வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடல் அது. அதுல நாக கங்கண நடராஜ மனோகரி அப்படின்னு சொல்லிருப்பார். நாகத்தையே கையில கங்கணமாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு மனோகரி, மனதை கவரும்படியாக இருக்கக்கூடியவளே சிவகாமியே அப்படின்னு அங்க சொல்ற மாதிரி இங்க பாம்பை வளையலாக அணிந்தவனே, கையில வளையலாக கங்கணமாக போட்டு கொண்டிருக்கின்றவனே போற்றி, நீ வாழ்க. மூல காரணனே போற்றி. மூல காரணா போற்றி அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமாக முத்தே
அப்படின்னு ஒரு முத்து உண்டாக்கக்கூடிய வித்து எல்லாமே அவதான் அப்படின்னால அம்பாள் இப்படின்னு சக்தி அவளேதான் எல்லாங்கிறவங்க ஈஸ்வரனுக்கு அதையே சொல்ற மாதிரி நீதான் எல்லாத்துக்கும் மூல காரணம், ஆதி காரணமான பரம்பொருளா இருக்கிறாய். உன்னிடமிருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது, மீண்டும் எல்லாமே உன்னிடம்தான் லயமும் ஆகுது. அதனால மூல காரணமாக எல்லாத்துக்கும் காரணமா ஆக்கலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூல காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருளே போற்றி. அதுக்கு அடுத்தது நெற்றி செங்கனா போற்றி. நெற்றியிலே சிவந்த கண்களை உடையவனே போற்றி. செங்கனா போற்றி. செம்மையான கண் செங்கண், செம்மையான கண்ணை உடையவன் செங்கணன், செங்கண்ணன், செங்கனா போற்றி அப்படிங்கிற. ஏன் சிவப்பா இருக்கு நெற்றியில் இருக்கிற கண்ணு? ஏன்னா அது அக்னி. சூரியன் சந்திரன் அக்னி 3 கண்ணு சிவனுக்கு. நெற்றியில இருக்க கண்ணு அக்னி. அக்னி சிவப்பா இருக்கும், தலை கொழுந்து விட்டு எரியும் போது அது ஆரஞ்சு ரெட்டு இதெல்லாம் கலந்து இருக்கும் இல்லையா. அதனால சிவந்த கண்களை உடையதான நெற்றி கண் அப்படிங்கிற. நெற்றி கண்ணுக்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லுவாங்க? பாலநேத்திரம், திருத்தீய நேத்திரம் இல்லைன்னா பாலநேத்திரம், லலாட்ட நேத்திரம். ஆமா, அவருக்கு மொத்தம் தான் 3 கண் நெற்றியில. ஆனா சிவனுக்கு எத்தனை கண்ணு அப்படின்னு கேட்ட உடனே 3 கண் அப்படின்னு எல்லாரும் பதில் சொன்னாலும், ஒரே ஒரு பையன் மொத்தம் எழுந்து சொன்னாலும். எப்படி என்ன சொல்ற நீ? இல்லங்க அவருக்கு 15 கண்ணுன்னா. எப்படி அவனுக்கு தெரியும் 15 கண்ணு? நீங்க தானே சொன்னேன் சிவனுக்கு 5 முகம் இருக்குன்னு பேரோட சொன்னீங்களே. அப்ப 5 முகம், ஒரு முகத்தையும் 3 கண்ணுன்னா 5 தலையிலையும் பார்த்தா 3 15 கண்ணு இருக்கணுமோ. அதனால அப்படிதான் சொன்னேன் நான். வெரி குட் சவாட், நீ நல்லா கவனிக்கிற கிளாஸ் அப்படின்னாலும். அது மாதிரி இங்க நெற்றி கண்ணோட இருக்கக்கூடியவன் செங்கனா போற்றி. செம்மையான கண்ணை நெற்றியில் உடையவனே போற்றி. சிவபரம் சுடரே போற்றி. சிவம்னா தூய்மையான மங்களமான, பரம் சுடரே போற்றி. பரம்னா எல்லாத்தோட வசந்தது, உயர்ந்த கண்கள், உயர்ந்தது, எல்லாத்தோட உயர்ந்த சுடராக இருக்கக்கூடியவன் பரம் சுடர். அப்படின்னா நெருப்பு வடிவமாக, அக்னி வடிவமாக. ஏன்னா இவர் தானே பூமிக்கும் ஆகாசத்துக்கும் அவ்வளவு நீண்ட ஒரு உருவத்தோட அக்னி பிழம்பாக திருவண்ணாமலையில நின்றார் இல்லையா. அதை விட தலையும் காண முடியல, காலையும் காண முடியலன்னு அர்த்தம். அதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத பரம் சுடராக அவர் இருந்தார். அததான் இந்த இடத்துல சொல்ற பரம் சுடரே போற்றி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா எங்க நாயகனே போற்றி. எங்க நாயகனே போற்றி அப்படின்னு இருக்கு இல்லையா. எங்கள் நாயக்கனே போற்றி. எங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவனே, எங்களை வழிநடத்தி செல்பவனே, எங்களுடைய எல்லா காரியங்களும் நல்லபடியாக மங்களமாக ஆரம்பிப்பதற்கும் நடத்துவதற்கும் முடிப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவனே. அப்படி நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஈரிலா முதலே போற்றி. ஈருன்னா மிச்சம் மீதின்னு சொல்றது, ஈருன்னா கடைசி அப்படின்னு சொல்றது. இது முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈரு முடிவு அப்படின்னு அர்த்தம். சில நம்ம கணக்குல தமிழ்ல சொல்லும் போது பகுதி விகுதி ஈறு இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகள் எல்லாம் வரும். இதுல ஈறு இல்லாத முடிவே இல்லாத, ஆரம்பமும் இல்லை இவனுக்கு முடிவும் இல்லை. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எங்க முடியறதுன்னு தெரியல. வேடிக்கா சொல்றது, ஒரு வலையை எடுத்துட்டோம்னா அது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறது, அந்த வட்டத்துல எங்க வேணாலும் ஆரம்பிச்சு எங்க வேணாலும் முடியலாம் இல்லையா. அதனால எது ஆரம்பம் எது முடிவுன்னு தெரியாத ஆதியே அந்தமாய் அந்தமே ஆதியாய். அதனாலதான் அந்த ஆதி பேர் வந்தது. நிறைய திருவந்தாதின்னு நிறைய இருக்கு. காலமைய புலவர் எழுதியிருக்காரு, விவாதெல்லாம் எழுதியிருக்காரு, ஆழ்வார்கள் அந்த ஆதி எழுதியிருக்கார். கடைசியா நம்ம கிடைச்ச அந்த ஆதி கூட அபிராமி அந்த ஆதியை பட்டர் எழுதியிருக்கார், அபிராமி பட்டர் எழுதியிருக்கார். அப்படி எல்லாத்துக்கும் முழு முதலாக இருக்கக்கூடியவனே, மூத்தவனே, முதல்வா போற்றி அப்படின்னு பாடல். அங்கனான அழகான கண்கள், அருளை உடைய கண்கள். ஆரணான ஆரணம் அப்படின்னு வேதம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆரணம் வேதம். கங்கணா அப்படின்னா கங்கணம்னா வளையல். அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி.
யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் புணர்ந்தாய் போற்றி, யாவையும் பிரிந்தாய் போற்றி. இதுல இருக்கிறது கிட்டத்தட்ட பகவத்கீதையில கிருஷ்ணன் தன்னை பத்தி சொல்றாரு எப்படின்னு, அது அதனுடைய பொருள் படம் நமக்கு இது வழங்குறது. அது மாதிரியே அப்படியே இருக்கு. நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, விஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட விபூதி யோகமா எதெல்லாம் சிறந்ததாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் தான் சொல்றாரு இல்லையா. ஆமா, அதுல சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் சுருக்கி இங்க இந்திரன் அட்ரஸ் பண்ற மாதிரி இதுல அமைச்சிருக்காரு அந்த பாடல்ல. இந்த பாடல்ல எல்லாவற்றையும் யாவையும் படைப்பாய் போற்றி. திருமூலரோட பார்த்தோம் இல்லையா, அவனே ஒருவனே உலகேழும் படைத்தான், உலகேழும் காத்தான், உலகேழும் அழித்தான் சொன்னார் இல்லையா. அவர் சிவம், அவர் என்ன சொல்றார், ஒருத்தர் சிவன்கிறார், ஒருத்தர் விஷ்ணுங்கிறார், பிரம்மாங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எல்லாமாகவே இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சக்தியும் அவளேதான், சக்தி தான். அதுக்கப்புறம் பிரம்மமே மாயையோட சேர்ந்து போதுதான் இந்த தொழில் எல்லாம் பண்றது, இல்லைன்னா அதுவே சிவனேன்னு தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சிவம்னா மங்களமான அர்த்தம். யாவையும் படைப்பாய் போற்றின உலகத்திற்குடைய அத்தனையும் படைத்தவன், உண்டாக்கினவன் அவன் தான், ஆக்கினவன் அவன் தான். இதுல கம்பராமாயணத்தை முதல் பாடலை கம்பர் எழுதியிருக்கிறது. அந்த ஸ்துதி அது சிவனுக்கும் சொல்லலாம், விஷ்ணுக்கும் சொல்லலாம். அது மாதிரி உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கேஸ்வரன் நாட்களில். இதுல சுவாமி பேரே இருக்காது. நீ யார வேணாலும் வச்சுக்கப்பா, உனக்கு எந்த சுவாமி பிடிச்சிருக்கோ அந்த சுவாமி பேரை நீ போட்டுக்கோ, பிள்ளைப்படுக்கோ, தலைவா என்று சொல்லிட்டாரு. உனக்கு யார வேணாலும் நீ தலைவனா வச்சுக்கோ. மொத்த ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி அவன் என்னென்ன பண்றான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், இந்த உலகம் எல்லாம் 7 14 உலகமும் எப்படி இருக்கின்றதோ அப்படி ஆக்கியனவனும் நிலை பெறுத்தலும், அந்த நிலையிலிருந்து அது வளர்ந்து இருத்தல், வளர்தல், தேய்தல், அப்புறம் மறைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணங்களை உடையதாக அதை பார்த்து கொண்டு நிர்வாகம் பண்ணவனும் நிலை பெறுத்தலும் நீக்கலும், கடைசியில எல்லாத்தையும் லயப்படுத்தி தன்னுள்ளேயே எல்லாத்தையும் லயப்படுத்தி கொண்டு அடக்கிக் கொள்பவனாக, எல்லாவற்றையும் அழிப்பவனாக, பிரளயத்தின் போது தன்னுள் எல்லாவற்றையும் உள் அடக்கிக் கொள்பவனாகவும் இருக்கிறான். யாரும் அழகிலா விளையாட்டுடையார். அவர் ஓய்வே கிடையாது, அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு இது ஒரு லீலா வினோதம். இப்ப அழகிலா விளையாட்டுடையார் சொன்னதுனால நம்ம சிவனுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். முத்தம் போது விஷ்ணுவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். விஷ்ணுனாலும் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவன் பேரு. சிவன் எடுத்துட்டு வந்தா மங்களமானவர் பேரு. 2 பேரும் ஒன்று தானே, எல்லாம் மங்களம். இவரும் மங்களமானவர் தான், அவரும் உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியவர் தான். சோ நமக்காக 2 தொழிலை பண்ணும்போது 2 விதமா தெரியறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தரே அந்தந்த காரியங்களை பண்ணும் போது அந்தந்த ரூபத்தோட இருக்கார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு சந்தேகங்கள் கட்டங்கள் எதுவுமே வரவே வராது. அப்படி எல்லாவற்றையும் படைத்தக்கூடியவர் அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அவர் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன், முத்தவனாக இருக்கக்கூடியவர். அந்த தலைவனை எப்படி வணங்குறான் அப்படின்னாக்க யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி, யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் உணர்ந்தாய் போற்றி, யாவையும் தெரிந்தாய் போற்றி. இந்த யாவையும் படைப்பாய்னா உலகத்தை எல்லாத்தையும் படைத்தாய்னா, யாவையும் துடைப்பாய் அப்படின்னா எல்லாத்தையும் நீ படைக்கிறோம்னா நீ தான், அழிக்கிறோம்னா நீ தான். அந்த 8 கால் பூச்சி மாதிரி அது தன்னோட வாய்க்குள்ள இருந்து அந்த ஒரு எச்சிலை கொண்டு அதை ஒரு நூல் மாதிரி பண்ணி அதை கட்டி அந்த பெரிய எந்த ஒரு கார்னருக்கு இன்னொரு கார்னருக்கு எப்படிதான் போய் அதை லிங்க் பண்ணுன்னே தெரியாது. அவ்வளவு சாமர்த்தியம் அது. அந்த எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சது ரொம்ப அழகா இருக்கும். இது ரொம்ப அழகா தாண்டி நடந்து போகும். இது அதுல மாட்டிக்கவே மாட்டிக்காது தன்னோட வலையில. ஆனா மத்த பூச்சிகள் வந்தா மாட்டிக்கும் அதுல. அது என்ன ஒரு விந்தைன்னு பார்த்து ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. அது என்ன பண்ணும், தன் வாயிலிருந்து படைக்கும் அந்த வலைய தானே திரும்பி உள்ளுக்குள்ள முழுங்கிட்டு அடுத்த ஊருக்கு போயிடும். வேற எங்க போடணும், சேஃபான இடத்தை தேடின்னு போயிடும். அது மாதிரி இவரு எல்லாத்தையும் படைக்கிறார், எல்லாவற்றையும் துடைப்பதும் அவரை. துடைப்பான கிளீன், எல்லாம் ஒண்ணு இல்ல, சுத்தமா பண்ணியாச்சு, அப்படி எல்லாத்தையும் அழிச்சாச்சு அப்படின்னு. யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி. நீ தான் எல்லாமாவும் இருக்க, நீ அவ எதுவும் இல்லாதவனாகவும் இருக்க. இது எதுவும் இல்லை.
கிருஷ்ணன் கூட சொல்றாரு இல்லையா கீதையில, எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கிறேன், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது. இது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல எதுலயும் நான் இல்ல, என்னலயும் யாரும் இல்ல. இதுல ரெண்டும் கான்ட்ரடிக்ஷன். அது வேற வேற கான்டெக்ட்ல சொல்லும் போது அதுக்கு கரெக்டா நமக்கு புரியும். இப்ப ஒரு தங்க கட்டியா இருக்கு, அதுல இருந்து ஒண்ணு எடுத்து ஒரு ஆர்டர் சொல்லி இந்த தட்டா சகிலி பண்றான், இன்னொன்னு எடுத்து வளை பண்றான், இன்னொன்னு எடுத்து நெக்லஸ் பண்றான். இப்ப அது ஒன்னொன்னுலயும் தங்கம் இருக்கு இல்லையா? ஆனா இந்த தங்கத்தை கட்டி கட்டியா வச்சிருக்கான, அதுல வளை இருக்கோ இல்ல, அது சங்கிலி இருக்கோ, நெக்லஸ் இருக்கோ இல்ல. சார் சொல்வார், பெரிய ஒரு என்ன சொல்றதுக்கு அத்வைத்தி உலகத்துல யாருன்னு, பெரிய அத்வைத்தி யாருன்னா பெரிய ஞானிகள்லாம் இல்ல. இப்ப சாதாரண ஒருத்த கடைக்கு போறோம்னு என்ன கேட்கறோம், எனக்கு இந்த மாதிரி சங்கிலி எல்லாம் வேணும் இருக்கான்னு. நாங்க சங்கிலி வச்சுக்கிறது இல்ல, நாங்க வி ஸ்பெஷலைஸ் ஒன்லி இன் கங்கணம். நாங்க வளையல் தான் இது பண்றோம். 4 கடை தாண்டி பாருங்க, அங்க விதவிதமா சங்கிலி வச்சிருக்காங்க. அங்க போய் சங்கிலியை நம்ம பாக்குறோம். அதான் எல்லாமே தங்கம் தான். நமக்கு அங்க என்ன தெரியுது, சங்கிலி நமக்கு எது வேணுமோ அந்த பேட்டர்ன் அதுதான் ஞாபகத்துல இருக்கு. ஆனா ஒரு திருடனே வரான், அவன் பார்த்துட்டு வளை வேண்டாம், சங்கிலி தான் வேணும், சங்கிலி வேண்டாம், நெக்லஸ் தான் வேணும். அவன் நினைக்கிறது இல்ல, அது வளையலோ நெக்லஸோ மோதிரமோ சங்கிலியோ எதுவா இருந்தாலும் அவனுக்கு தெரியுது தங்கம் தான் தெரியுது. தங்கத்தை தவிர அவனுக்கு வேற எதுவுமே அதுல தெரியல. மற்றவாளுக்கு தங்கத்தை தவிர அதனுடைய எப்படி ரூபம் தான் தெரியுது. அதுக்கு பைசா கொடுக்கும் போது தானே இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், பத்திரமா வச்சுக்கணும்னு தோணுது. நம்ம முக்காவாசி என்ன பண்றோம், நகையெல்லாம் வாங்கி நாம யாரும் யூஸ் பண்றது இல்ல, பயப்படுறோம். ஏன்னா எவனாவது அடிச்சுன்னு போயிட்டா என்ன பண்றது, கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டா, திருடின்னு போயிட்டா என்ன பண்றது, எல்லாத்தையும் கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடும். வாங்கி கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடும். யாரோ ஒரு எக்கானமிஸ்ட் ஒருத்தரோட பேச்சுட்டு இருக்கிறத அவர் சொன்னார், அகில உலகத்துல இருக்கக்கூடிய தங்கம், வெளியில இருக்கக்கூடிய தங்கம், அதாவது பழக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்துல 80% இந்தியாவில் தான் இருக்கு. 80% ஆஃப் கோல்டு இந்திய மக்கள்கிட்ட தான் இருக்கு. இப்ப சாதாரண ஏதாவது ஒரு ஃபேமிலி எடுத்துட்டா குறைஞ்சபட்சத்தை வாட்ட ஒரு 30-35 பவுன் இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கே. எத்தனை ஃபேமிலி இருக்கு? அது ரொம்ப ஆச்சரியம். விசேஷம் என்னன்னா, எத்தனையோ ஆண்டு காலமாக வெளிநாட்டுல இருந்து அங்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழித்தும் இவ்வளவு இன்னும் இது இருக்கே, கோல்டு இருக்கே, ரிசோர்சஸ் இருக்கு, சோர்சஸ்லாம் இருக்கே. முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும், எவ்வளவு செழிப்பான நாடாக இந்த பாரதம் இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் எப்படின்னா, யாவையும் ஆனாய் போட்டு எல்லாமும் நீதான் ஆன. எப்படி இந்த தங்க வளையல்ல இருக்கிற சங்கிலி இருக்கோ, எதுல இருந்தாலும் எல்லாத்திலும் தங்கமாக இருக்கக்கூடியவன் நீதான். ஆனா யாவையும் அல்லாய் போற்றி, நீ தங்கமா உட்கார்ந்து இருக்கே, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது உனக்குள்ள வளைய இருக்கா இல்லையே, மோதிரம் இருக்கா, சங்கிலி இருக்கா, நெக்லஸ் இருக்கா இல்லையே. அதனால யாவையும் அல்லாய் போற்றி, இது அத்தனையும் நீ இல்ல, அதுல நீ இருக்க, ஆனா ஒண்ணுல அது இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறார். அர்த்தத்தை எடுத்துருவாங்க. எல்லாம் நீதான், ஆனா எதுவுமே நீயும் இல்ல. நீ எல்லாத்துக்கும் வெளியிலையும் இருக்க, உள்ளே இருக்க, உள்ளும் வெளியுமாக அகமும் புறமாக இருக்கக்கூடியவன் இந்த ஆண்டவன். யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி. யாவையும் அறிந்தாய் போற்றி அப்படின்றதுக்கு எல்லாவற்றையும் நீயே அறிந்தவன், எல்லாவற்றையும் உணர்ந்தவன், உனக்கு தெரியாததே கிடையாது, நீ ஒரு சர்வஜன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நமக்கு புரியல. யாவையும் மறந்தாய் போற்றி, என்னத்துக்கு மறக்கிற, மறக்கிறதுக்கு அகத்துக்கிறது இல்லையா? ஆனா நமக்கு அதான், நம்ம ஏதோ 30 வருஷம் முன்னாடியோ 20 வருஷம் முன்னாடி படிச்சதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா அப்ப ஞாபகம் இருக்குமான்னு இருக்காது. அது பிராக்டிஸ்ல இல்லையோனோ அதனால மறந்து போயிடுது. அப்படியே லேசா கோடி காட்டினா சொல்லிடுவேன், ஆனா ஃபுல்லா அது அப்படியே ஞாபகத்துல இல்லைன்னு சொல்லுவா இல்லையா? எப்பவோ படிச்சது ஞாபகத்துல இல்ல, இந்த ஸ்லோகம் எங்கேயோ கேட்டது, யார் எழுதினா தெரியல, இப்படின்னு தானே நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பகவான் மறக்கிறாரான்னு இல்ல. அதுக்கு எனக்கு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, யாவையும் மறப்பாய் போச்சுன்னு அடியார்கள் பண்ண நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாராம். எல்லாத்தையும் எந்த அடியார் யாரு எப்போ என்ன பண்ணா நல்லதுன்றத ஞாபகத்தை வச்சுட்டு அவருக்கு தக்க சமயத்துல அருள் மழையை பொழிவாராம். இது எல்லாத்தையும் யாவையும் மறந்தாய் போச்சுன்னு அவ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரா, அதெல்லாம் மறந்து விடுவாராம். பக்தர்களுடைய தவறுகளை எல்லாம் மறந்து மன்னித்து விடுவார். வேடிக்கை சொல்றது, மன்னிப்பது மனித குணம், மறப்பது தெய்வ குணம் அப்படின்னு சொல்லுவா.
யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டா, நமக்கு கெடுதல் பண்ணிட்டான்னு சொன்னாக்க அதை மறந்துடணும். இந்த க்ஷணமே மறந்துட்டோம்னா அவ மேல வெறுப்பெல்லாம் வரவே வராது இல்லையா நமக்கு. அது வந்து நம்ம பர்சனலைஸா எடுத்துன்னு போகும் தானே வெறுப்பெல்லாம் வருது. அது வேண்டுதல் வேண்டாமை இல்லான் பகவான் அப்படி இருந்து காமிக்கிறானே நமக்கு. வேண்டுக்கப்பா வேண்டாதவரெல்லாம் இல்லாத யாரு என்ன தவறு பண்ணாலும் மறந்து மன்னிச்சு விடுறான், அவளுக்கு அருள் பண்றான். அதுதானே பிரபத்திங்கிறான். அர்ஜுனனும் அதே தானே, சிஷ்யத்தேகம் சாதிமாம் பிரபன்னம், உன்னை சரணாகதி பண்ணிட்டேன் என்னை காப்பாத்துங்கிறாள் சிஷ்யன் அப்படிங்கிறான். அது மாதிரி நம்ம சரணம்னு போயிட்டவாளை காப்பாற்றும் போது அவன் அவ செய்த தவறுகளை எல்லாம் மறந்து மன்னித்து விடுகிறான். அததான் வந்து யாவையும் அறிந்தாய் போற்றி யாவையும் மறந்தாய் போற்றின்னு அப்படி இருக்கலாம். இன்னொன்று சர்வஜனாகவும் நீ இருக்கிறாய். நீ வெறும் பரபிரம்மமா தனியா இருக்கும் போது, மாயோட சேராத இருக்கும் போது எதுவுமே உன்னிடத்துல கலக்காதவனாக இருக்க, நிஷ்கலங்களா இருக்காய் நீ அப்படின்னு எடுத்துக்கலாம். யாவையும் புணர்ந்தாய் போற்றி யாவையும் பெருந்தாய் போற்றி, எல்லாவற்றிலும் உயிருக்கு உயிராய் கலந்தவனும் நீதான். இது எதிலையுமே ஒன்றும் கலவாதவனாக வெளியே நிற்பவனும் நீதான். இதுல கலந்து அதுக்குள்ள இப்ப நம்ம உடம்பு, நம்ம ஒரு எத்தனை ஜீவராசிகள் அத்தனைக்குள்ள சைத்தன்யமாக கலந்து இருக்கக்கூடியவனும் அவன் தான். இது எதுலையுமே கலக்காத வெளியில தனியா இருக்கிறவனும் அவனே தான். இந்த சைத்தன்யம் எல்லாம் இங்க சூரியன் அங்க இருக்கு, அதுல இருந்து ஒளி கிரணங்கள் வந்து எல்லாத்துலயும் விழுது. குளம் குட்டை கிணறு பாத்திரம் எல்லாத்துலயும் விழுது. ஆனா எதுவும் இல்லாம இல்லை, எல்லாத்துலயும் கலந்து உள்ளுக்குள்ள தெரியுது. அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் பூசுறது பளபளன்னு தான் இருக்கு. ஆனா அது எதுலையுமே அது இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா இல்லை. அதனால எதுலையுமே கலவாதவனாகவும் இருக்கிறான், கலந்தும் இருக்கிறான், கலவாதவனாகவும் அவனே இருக்கிறான். அதான் இந்த பாடல்ல யாவையும் படைப்பாய் போற்றி யாவையும் துடைப்பாய் போற்றி யாவையும் ஆனாய் போற்றி யாவையும் அல்லாய் போற்றி யாவையும் அறிந்தாய் போற்றி யாவையும் மறந்தாய் போற்றி யாவையும் புணர்ந்தாய் போற்றி யாவையும் பிரிந்தாய் போற்றி. எல்லாவற்றையும் படைப்பவனே, எல்லாவற்றையும் அழிப்பவனே, எல்லாமாய் விளக்குபவனே, முற்றும் அல்லாதவனே, எல்லாவற்றையும் உணர்ந்தவனே, எதையும் அறிந்ததாக தனக்குள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பவனே, எல்லாவற்றிலும் இரண்டர கலந்தவனே, எதிலும் கலந்து அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பவனே. அப்பேற்பட்ட நீ போற்றி வாழ்க வளர்க, உன்னை நான் துதிக்கிறேன் பஜாமி அப்படின்ற மாதிரி. அடுத்த என்ன சொல்றான்னா, தனக்கு எப்படி அவர் வந்து அருள் பண்ணார்கிறத இந்த பாடல அவன் சொல்றான். துன்பம் அடையும்படியாக எனக்கு ஒரு பாவம் ஏற்பட்டது. அந்த பாவம் என்னை பிணியாக, என்னை வந்து ஒரு வியாதியாக என்னை தொடர்ந்து வந்தது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து என்னை நீ விடுவித்தாய், என்னை காப்பாற்றினாய். காப்பாற்றி என்னை உன்னோட திருவடிகளுக்கு அன்பனாக செய்து விட்டாய், அடியவனாக செய்து விட்டாய். அப்பேற்பட்ட அருட்கடலாக விளங்கக்கூடிய ஏ பரமனே நீ போற்றி, நீ வாழ்க, உன்னை வணங்குகிறேன். மீன் போல கண்களை உடைய அந்த மீனாட்சி தேவியினுடைய அங்கையர் கண்ணியினுடைய கணவனாக இருக்கக்கூடியவனே போற்றி, உனக்கு நமஸ்காரம். அந்த மீனாட்சிக்கு மீனலோச்சனைக்கு கணவனாக இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளே போற்றி. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, பெரிய கடம்பவனத்துக்குள்ளே எழுந்தருளி இருப்பவனே போற்றி. அப்ப வந்து கதம்பவனம் ஒண்ணு இல்ல, பெரிய வனம், கதம்பவன நிலையேங்கிறாரு அம்பால வந்து தீட்சிதர் பூர்வி கல்யாணியா. ஆமா, கதம்பவன நிலை, அந்த கதம்பவனத்துக்குள்ளே இருப்பவளே. அவர் எங்க இருக்காரோ அங்கதானே அவளும் இருப்பா. அவருடைய உடல்ல பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல அவளும் தானே இருக்கா, அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி பெரிய கதம்பவனம் இருக்கு, அந்த வனத்துக்குள்ள எழுந்தருள் இருக்கக்கூடியவன் நீ. இப்பதானே அவனை கண்டுபிடிச்சேன், நீ இங்க இருந்து எனக்கு அருள் பண்ணினாய். அப்படி வந்து நீ ஒளி வீசக்கூடிய விமானத்திற்கு இப்ப இந்திர விமானம் வந்துடுத்து, அங்கிருந்து பெரிய விமானம் வந்துடுத்து. அந்த விமானத்தை கீழே அந்த கர்ப்பகத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியவனே, அப்பேற்பட்டவனே, உன்னை நெருங்கின உடனே என் பாவத்தெல்லாம் நான் போக்கிட்டே. அப்பேற்பட்ட கடவுளே, கருணை நிறைந்த அருளாளனே நீ போற்றி. சுந்தர விடங்கனே போற்றி. அட்ட விடங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒண்ணு வந்து மதுரை எம்பதி அப்படின்னு சொல்றது உண்டு. இடர் உற பிணித்த இந்த பழியினின்று என்னை ஈர்த்து உன் அடியணைக்கு அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி. சேல் கண் மடவாள் மட அரண்
மடவரன் மணாளா போற்றி, கடம்ப மா வனத்தாய் போற்றி, சுடர்விடு விமானம் மேய சுந்தர விடங்க போற்றி. ஒரு பாடல். அதுக்கு இடருற பிணித்த இந்த பழியின் என்னை ஈர்த்து உன் அடியிணைக்கு அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி, சேர்க்கண் மடவரல் மணாள போற்றி, கடம்ப மா வனத்தாய் போற்றி, சுடர்விடு விமானம் மேய சுந்தர விடங்க போற்றி. இது அர்த்தம் அப்படின்னாக்க, இது பார்த்துட்டோமோ நம்ம? இல்ல பார்க்கல அடுத்தது இல்ல பார்க்கல இன்னும். இடர் ஊரு பதம் பதமா பார்க்கல. இடர்வுற பிணித்த துன்பத்தை உடைய நான் பட்ட துன்பங்களை எல்லாம் உடைந்து போகும்படியாக இந்த எல்லைக்கு வந்தவுடனே என்னோட துன்பத்தெல்லாம் நீக்கிவிட்டேன். இந்த பழியில் நின்று இந்த கொலை பாவத்திலிருந்து என்னை ஈர்த்து இந்த அடியனை அதிலிருந்து இழுத்து என்னை அதிலிருந்து விடுவித்தாய். உன் அடியணைக்கு உன்னுடைய திருவடிகளுக்கு அன்பனாக்கும், உன்னுடைய திருவடிகளுக்கு அடியவனாக பக்தனாக அன்பனாக செய்த அற்கடல் போற்றி, கருணை கடலே போற்றி. என்னையும் நாயனையும் இங்கொரு பொருளாக நயந்து நீயே நினைவென்று ஆண்டு கொண்டாய் அப்படின்னு அபிராமந்தார் சொல்வார். என்னை அறியாமலே நீ என்னை ஆட்கொண்டு நீ எளியனை கூட உன்னுடைய பக்தனாக செய்து கொண்டு அருள் பண்ணாயேன்னு சொல்வார். அப்பேற்பட்ட அருள் கடலாக இருக்கக்கூடிய கருணை கடலே வணக்கம். சேல் கண் மடவரல் மணாளா போற்றி. சேல் கண்ண மீன் போன்ற கண்களை உடைய அங்கையர்கண்ணியினுடைய நாயகனே வணக்கம். மடவரல் மணாள போற்றின அழகான பெண்ணான அந்த அங்கையர்கண்ணியினுடைய கணவனாக இருக்கக்கூடியவனே போற்றி. சுடர்விடு விமானம் மேய, ஒளியோடு கூடிய தங்கத்தாலான விமானம் இருக்க, அந்த விமானத்துக்கு கீழே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர விடங்க போற்றி. சுந்தர விடங்கனே வணக்கம் போற்றின உனக்கு வணக்கம். உரன மிக அப்படின்னு அர்த்தம். ஈர்த்துனா இழுத்து, அதுல இருந்து ஈர்த்து நம்மளை அட்ராக்ட் பண்ற சொல்ல. ஈர்த்தன்னை ஆண்ட, என்னை ஈர்த்து என்னை இழுத்து என்னை பற்றி என்னை ஆட்கொண்ட, ஈர்த்து என்னை ஆண்டு கொண்ட அப்படின்னு திருவாதிகம் சொல்றது இல்லையா. அப்புறம் மேயன மேவியன்னு அர்த்தம். மேய அப்படின்னா மேவிய, ரொம்ப பெருமை வாய்ந்த புகழ் உடைய. விடங்கன் அப்படின்னா அழகன் அப்படிங்கிற, விடங்கன்னு அழகன் அப்படிங்கிற. அவர் ரொம்ப அழகான என்னமா இல்ல இந்த விடங்க க்ஷேத்திரம்னு உண்டு இல்லையா சிவனுக்கு. ஆமா, அஷ்ட விடங்கம். அது நினைச்சேன், தோணுது. எட்டுல இது ஒண்ணு, மதுரையும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வர. அடுத்த பாடல்ல பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூஜை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதிர் பேரு நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவும் ஆன மறை முதல் அடிகள் போற்றி அப்படின்னு இந்த பாடல். இது ரொம்ப இதுக்கு செம்ம கீதையில கூட ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. என்னன்னாக்கா ஐ திங்க் அது 4வது அத்தியாயத்துல ஒரு 20லேருந்து 24 வரும். என்ன தெரியுமா அது? 4வது அத்தியாயத்துல 20லேருந்து 24 பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு இந்த அர்த்தம். பிரம்மணா எல்லாமே பிரம்மார்ப்பணம், பிரம்மனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மமும் அவரே பிரம்மம். அப்புறம் ஹவிஹி, அதுல போடக்கூடிய ஹவிசா பிரம்ம ஆகுதியில போடக்கூடியது. பிரம்மா அக்னம், எந்த அக்னியில போடுறாலும் அதுவும் பிரம்மம். பிரம்மனா ஹுதம், யாரு செய்யறாளோ அதுவும் பிரம்மம் இல்லையா. பிரம்மைவ தேன கந்தவியம், தேன கந்த, அதாவது அந்த ஜீவனால பிரம்மாவை தான் அடையப்பட வேண்டும், அடையும். ஆமா, பிரம்ம கர்மனா சமாதினா, பிரம்ம கர்மாங்கிறது சமாதினால
you achieve that. கிட்டத்தட்ட அதே பொருள் படதான் இந்த பாடலும் இருக்கு. இந்த பாடல் வந்து கொஞ்சம் விவரமா நம்ம பார்க்கணும். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடர் பாராகாசம் அப்பொருளும் தானே அவன் அப்படின்னு ஒரு பாடல். இது வந்து ஒரு வெண்பா. இந்த வெண்பா வந்து காரைக்கால் அம்மையாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி இந்த ரெஃபரன்ஸ்ல தெரியுது நமக்கு. இது அறிவானும் தானே, எல்லாவற்றையும் அறிபவனும் எல்லாவற்றையும் அறிவிக்க கூடியவனும் அறிவாகும் அதை அறிகின்றவனும் அவனே இருக்கான். அப்படி அந்த அதுக்குள்ள கூடிய மெய்ப்பொருளாகவும் அவனே இருக்கக்கூடியான். இந்த விருந்த சுடராகவும் ஆகாசம், பூமி ஆகாசம் பஞ்சபூதங்கள் எல்லாமும் அப்பொருளும் தானே அவன், எல்லா பொருளும் தானாவே இருக்கிறான் அப்படின்னு இந்த ஒரு ஈக்குவலா ஒரு பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம இந்த பூசனையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பாடல அடுத்த செஷன்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர், ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.